வெல்கம் கைஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். கடந்த ஒரு வாரமாகவே பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது இந்த சிரியா இஷ்யூ தான். சிரியா ரெபல்ஸ் அலிப்போ நகரத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இப்போ இல்லை, ஒரு 12-13 வருஷமாகவே இந்த பிரச்சனை பெருசாக தான் இருக்குது. குறிப்பாக 2016-17 இந்த இஷ்யூ ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் பீஸ் கீப்பிங்லாம் கொண்டு வந்தாலுமே இன்னும் முடிக்கப்படாத பிரச்சனையாக இருக்குது, அகைன் ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன தான் இருக்குது இந்த சிரியா இஷ்யூவில்? ஏன் இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூ. சாதாரண ஒரு மக்களோட எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நிறைய நாடுகள் நிறைய குழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாராக ரொம்ப குழப்பமான ஒரு இஷ்யூவாக மாற்றி விட்டுருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி நம்ம எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருந்தாலுமே இந்த இஷ்யூவை பற்றின கம்ப்ளீட் பிக்சரைசேஷன் நிறைய பேர் கிடைக்காம இருக்கும். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் 15 இயர்ஸாக இந்த என்டையர் ஜியோ பாலிட்டிக்ஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது இந்த ஒரு சிரியா போர் தான். பல்வேறு நாடுகள் பல்வேறு குழுக்கள் இந்த போரில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இன்வால்வ் ஆயிருந்தாலுமே அவங்க எல்லாரோட ஒரே மைய புள்ளி அப்படிங்கிறது இந்த விஷயந்தான். சிரியாவோட பிரசிடெண்ட் பஷர் அல் ஆசாத்தோட இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த போருமே இருக்குது. சரி, எதுக்காக பஷர் அல் ஆசாத்தோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி வெடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிரியாவோட மெஜாரிட்டி மக்கள் சன்னி முஸ்லீம். ஆனால் அங்கே ஆட்சி பண்ணுற பஷர் அல் ஆசாதுங்கிறவர் அலாவித் முஸ்லீம்ங்கிற ஒரு மைனாரிட்டி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர். இவங்க நிறைய விஷயங்களில் ஷியா முஸ்லீம்ஸோட ஒத்து போவாங்க. ஆனால் ஷியா முஸ்லீம்ஸ் கிடையாது. ஷியா முஸ்லீம்ஸோட ஆதரவு அலாவித் முஸ்லீம்ஸ்க்கு உண்டு. ஸோ இவங்களோட ஆதரவில் பஷர் அல் ஆசாத் ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு வராரு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்கே உள்ள மெஜாரிட்டி சன்னி முஸ்லீம்ஸ், ஆனால் அங்கே உள்ள மைனாரிட்டியான ஷியா முஸ்லீம்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பஷர் அல் ஆசாத் கொடுத்துட்டு வராரு. தொழில்துறை, வேலைவாய்ப்பு, அரசாங்கம் சொல்லி எல்லா இடத்துலையுமே மைனாரிட்டிஸ் கொடுக்குற பாதி இம்பார்ட்டன்ஸ் கூட மெஜாரிட்டி சன்னி முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சு. இன்னொன்று, அந்த இடத்துல அவர் நடத்திட்டு வந்தது ஒரு சர்வாதிகார ஆட்சி. அதனால் என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலுமே அவர் தான் அங்கே ஆட்சியில் இருக்க போகிறாரு, வேறு எதுவும் மாற போகிறது இல்லை. இதனால் அங்கே உள்ள மக்கள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. எப்படி அங்கே உள்ள மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த சாதாரண ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய போராக மாறுறதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளை ஆரம்பிச்சது, 4 அணிகளை கடைசியில் பிரியுது. அது எப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது அதோட எல்லாத்தோடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆரம்பத்தில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பித்தாங்கல்ல, அவங்க தான் சிரியன் ரெபல்ஸ். அவங்க தான் இப்போ அலிப்போ நகரத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா பேக்கப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுறாங்க. டர்க்கி பேக்கப் பண்ணுது. சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக அமெரிக்கா ரெபல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே சிரியன் கவர்மெண்ட் ஆன்டி அமெரிக்கன் கவர்மெண்ட் ப்ளஸ் சிரியாவில் நிறைய எண்ணெய் வளம் இருக்குது. அந்த எல்லா எண்ணெய் வளத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னா இந்த ரெபல்ஸை ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு கவர்மெண்ட் எப்படியாவது கவிழ்த்து அந்த கிளர்ச்சியாளர் கீழே தனக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்து அதன் மூலிமா அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிளான். அதனால் அதிகமான வெப்பன் சப்ளையை அந்த கிளர்ச்சி குழுக்கு அமெரிக்கா பண்ணாங்க. அடுத்தபடியாக இந்த இஷ்யூவில் அதிகமான வெப்பன்ஸ் கொடுத்து அந்த கிளர்ச்சி குழுக்கு பேக்கப் பண்ணுறது துருக்கி. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு துருக்கி பேக்கப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, துருக்கிக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, குர்திஸ்தான் இஷ்யூ. இந்த குர்திஸ்தான் இஷ்யூ போக இன்னொரு பெரிய இஷ்யூவும் அந்த இடத்துல துருக்கி அந்த ரெபல்ஸுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த 2 இஷ்யூஸும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் கரண்ட்டில் இப்போது கைப்பற்றிருக்கிற கிளர்ச்சி குழுக்கு அதிகமான வெப்பன் சப்ளை பண்ணுறது துருக்கி தான். அடுத்து இந்த டீமோட முக்கியமான ஆள் யாருன்னா சவுதி. சவுதி எதுக்காக ரெபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிரியன் ரெபல்ஸும் சவுதி அரேபியா ரெண்டுமே சன்னி முஸ்லீம் அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட்டு. ப்ளஸ் அந்த பக்கமாக சிரியன் கவர்மெண்ட்டுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் கிளர்ச்சியாளருக்கு சவுதி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக கிளர்ச்சி குழுக்கு சப்போர்ட் பண்ணுறது இஸ்ரேல். இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வேறு எதுவும் இல்லை, அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் தான். அது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்க்கலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் தவிர அவங்களுக்கு பெருசாக இதில் ஒன்றும் லாபம் கிடையாது. அடுத்தபடியாக 2வது டீம், இதுதான் சிரியன் கவர்மெண்ட். சிரியன் கவர்மெண்ட் பஷர் அல் ஆசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது ரஷ்யாவும் ஈரானும். அண்ட் இவங்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை குழுவான ஹமாஸ், லெபனான் கிளர்ச்சி குழுவான ஹிஸ்புல்லா அண்ட் ஏமனோட கிளர்ச்சி குழுவான எமினி ஹவுதிஸ், இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முழுக்க காரணம் அமெரிக்கா. இந்த இஷ்யூக்கு முன்னாடியிலேருந்தே சிரியன் கவர்மெண்ட்டும் ரஷ்யாவும் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க, சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. இந்த இஷ்யூ ஆரம்பித்த பிறகு அதிகமாக அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்களா, அந்த இடத்துல அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸை எப்படியாவது குறைக்கணுங்கிறதுக்காக தான் ரஷ்யன் கவர்மெண்ட் முழு வீச்சில்
ஆசாத் கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ சிரியன் கவர்மெண்ட் அதிகமாக வெப்பன் சப்ளை பண்ணுறதெல்லாம் நம்ம ரஷ்யா தான். அதனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சிரியாவுக்குள்ளே ரஷ்யாவோட ட்ரூப்ஸை பார்க்கலாம். அடுத்தது ஈரான் எதுக்கு சிரியாவை பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். அங்கே ஆசாத் கவர்மெண்ட் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஷியா முஸ்லீம்ஸ்க்கு. ஈரானும் ஒரு ஷியா முஸ்லீம் கண்ட்ரி. அதனால சிரியாவோட ஷியா ஃபேவர் கவர்மெண்ட்டுக்கு ஈரானும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரான் இந்த டீமில் இருக்கிறதுனால தான் ஆப்போசிட் டீமில் சவுதி இருக்காங்க. அடுத்தது வழக்கம் போல் ஈரானோட ப்ராக்சி குரூப்பான ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதிஸ் இந்த 3 குழுக்களுமே சிரியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதிஸ் இவங்க 3 பேருக்கு அதிகமான மணி மற்றும் வெப்பன் சப்ளை எல்லாமே சிரியாவிலேருந்து தான் போகுது. ஆப்வியஸாக தெரியும் இந்த 3 குழுக்களுமே இஸ்ரேலுக்கு எதிரானவங்க. ஸோ சிரியா வழியாக இந்த 3 குழுக்களுக்கும் எந்த உதவி வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக இஸ்ரேல் இருக்காங்க. இன்னொரு விஷயம், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பார்டர் இருக்குது. இந்த பார்டர் வழியாக இஸ்ரேலுக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களை உள்ளே அனுப்பிடக்கூடாது, ஆர் இங்கேருந்து வெப்பன் டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் அங்கே ஒரு டெமாஸ்கஸ் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டை அதிகமாக குறி வச்சு இஸ்ரேல் அடிப்பாங்க. ஈவன் அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட ரஷ்யா ட்ரூப்ஸ் வேறு இருக்குது. அதனால் அதிகமாக டெமாஸ்கஸ் ஏர்போர்ட் அடி வாங்கும் போது குரல் கொடுக்கறது ரஷ்யாவாக இருக்கும். இது மட்டும்தான் இஸ்ரேல் இந்த போரில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே தவிர அவங்களுக்கு வேறு எந்த லாப நோக்கமும் கிடையாது. இந்த 2 அணி போக 3வது அணியாக இந்த இஷ்யூவில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறது இந்த குர்திஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. யார் இந்த குர்திஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு கேட்டிங்கன்னா குர்திஸ் இன மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இனக்குழு. சன்னி ஷியா மாதிரியான முஸ்லீம் பிரிவுகள் கிடையாது, இனக்குழு. அந்த இடத்தோட எத்தினிட்டி. இந்த இன மக்கள் வந்து ஈராக்கோட வடக்கு பகுதியிலையும் துருக்கியோட தெற்கு பகுதியிலையும் சிரியாவோட கிழக்கு பகுதியிலையும் அதிகமாக வாழ்கிறாங்க. இந்த மேப்பில் பார்க்குறது எல்லாமே அந்த குர்திஸ் இன மக்கள் அதிகமாக வாழ்கிற இடம். ஸோ இந்த இடத்த எனக்கு பேஸ் பண்ணி எங்களுக்குன்னு தனி குர்திஸ்தான் நாடு தாங்கங்கிற மாதிரி ரொம்ப நாளாக போராடிட்டு வராங்க. இப்போ தெரியுதா எதுக்காக துருக்கி இந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு. தன்னோட நிலப்பரப்பை குர்திசின மக்கள் தனி நாடாக கேட்கறதுனால குர்திசின மக்களுக்கு எதிராக இந்த போரில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆப்வியஸாக குர்திசின மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கும் எதிராக இருப்பாங்க, சம்டைம்ஸ் கிளர்ச்சி குழுக்கும் எதிராக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த குர்திசின மக்களுக்கு அதிகமாக ஃபண்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற நாடு யாருன்னு அமெரிக்கா. அந்த அமெரிக்கா யார் டீமில் இருக்காங்கன்னா துருக்கியோட டீமில் இருக்காங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த போரில் ஈடுபட்ட 4வது குழு யாருன்னா ஐஎஸ் குழு, ஐஎஸ் அல்கொய்தா. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இவங்க எதுக்காக இந்த போருக்குள்ளே இன்வால்வ் வராங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் எங்கெல்லாம் இஷ்யூ இருக்குதோ அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கேப்சர் பண்ணி வச்சு தங்களுடைய பகுதியை ஆக்கிரமிச்சுக்கிறது தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழுவோட வேலை. ஆப்கானிஸ்தான் அல்கொய்தா அதிக இன்ஃப்ளூயன்ஸும் ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் அதிக இன்ஃப்ளூயன்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த இஷ்யூ பெருசான உடனே இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சிரியாக்குள்ளே பூந்துட்டாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து சிரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இருப்பாங்க, அங்கே உள்ள கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிராகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் 3வது அணியாக இருக்கிற குர்திசின மக்களுக்கு எதிராகவும் இருப்பாங்க. போரில் ஈடுபட்டவங்க மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பொதுமக்கள் சொல்லி எல்லாருக்குமே அங்கே நிறைய பாதிப்பு கொடுத்ததுனால இந்த 3 பேரும் சேர்ந்து ஐஎஸ்ஐஎஸை ஒட்டு மொத்தம் அழிச்சிட்டாங்க. முன்னே இருந்த அளவுக்கு சிரியாவில் இப்போ ஐஎஸ்ஐஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆனால் இவங்க இந்த இஷ்யூனால திரும்பவும் ரீக்ரியேட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு டேஞ்சரும் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக சிரியன் ரெபல்ஸ், சிரியன் கவர்மெண்ட், குர்திஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லி 4 பக்கமாக இந்த போர் பெருசாக எஸ்கலேட் ஆகி சிரியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சு. இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் யார் யார் யாருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு. இந்த இமேஜை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யன் ஆதரவு பெற்ற சிரியன் கவர்மெண்ட் வந்து ரெபல்ஸுக்கும் எதிராக இருக்காங்க, குர்திஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க, ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இருக்காங்க. ரெபல்ஸ் வந்து சிரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க, ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இருக்காங்க. ஆனால் குர்திஸ்க்கு எதிராக இருக்காங்களான்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் ரெபல் டீமில் இருக்கிற துருக்கி மட்டும் குர்திஸ்க்கு எதிராக இருப்பாங்க. மூணாவது குர்திஸ் லிபரேஷன் ஆர்மி. இவங்க டார்கெட்டே கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக தனி நாடு கோரிக்கை. குர்திஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுற இடத்துல தான் ஐஎஸ்ஐஎஸும் அதிகமாக டாமினேட் பண்ணாங்க. அப்படிங்கிறனால ஐஎஸ்ஐஎஸ்க்கும் குர்திஸ்க்குமே பிரச்சனை பெருசாக இருக்குது. அடுத்தது ஐஎஸ்ஐஎஸ், இவங்களுக்கு குர்திஸ்க்கும் ஆகாது. கவர்மெண்ட், ரெபல்ஸ் எல்லாருக்குமே எதிராக அந்த ஐஎஸ்ஐஎஸ் இருப்பாங்க. இதில் இஸ்ரேலோட டார்கெட்டு ரஷ்யாவோ சிரியன் கவர்மெண்ட்டோ கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹமாஸ், ஹூத்திஸ், ஹெஸ்புல்லாவும் ஈரானும் தான். அடுத்தது குர்திஸ் ஆர்மி. இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் எதிராக போராடும் போது ரெபல்ஸ் கூட சேர்ந்துப்பாங்க. ஏன்னா ரெபல்ஸுக்கு ஃபண்டு பண்ணுறதும் அமெரிக்கா, குர்திஸ்க்கு ஃபண்டு பண்ணுறது அமெரிக்கா. துருக்கிக்கு ஐஎஸ்ஐஎஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் உண்டு. அதனால ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராகவும் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் போராடும் போது குர்திஸ் கூட சேர்ந்துப்பாங்க. அதே குர்திஸ்தான் விடுதலை
இயக்கம் வந்து அவங்க நோக்கத்துக்காக போராடும் போது அவங்களுக்கு எதிராக இருப்பாங்க. ஆக இப்படித்தான் எல்லா பக்கமுமே இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகி பயங்கரமாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மேப்பில் நடுவில் கருப்பு கலரில் கோடு போட்டிருக்கா, அப்படி ரெண்டாக பிரித்து ரைட் சைடில் ஒரு சில பகுதிகள் அமெரிக்கா கண்ட்ரோல்லையும் ரெபல்ஸ் கண்ட்ரோல்லையும் இருக்குது. இடது சைடில் இஸ்ரேல் பார்டரில் ஒரு சில பகுதிகள் ரஷ்யா, சிரியா, ஈரான் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ஓரத்தில் பாருங்கள் எல்லாம் ரெட்டு சேர்ந்த மாதிரி ரவுண்டு போட்டிருப்பேன். அந்த ரவுண்டில் துருக்கியோட தெற்கு பகுதியும் சிரியாவோட கிழக்கு பகுதியும் ஈராக்கோட வடக்கு பகுதியும் கவர் ஆகுது. இந்த இடத்துல தான் அதிகமாக குர்திசின மக்கள் வாழ்கிறாங்க. இந்த இடத்த தனிநாடு வேணும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே இடத்துல தான் ஐஎஸ்ஐஎஸும் ஒரு காலத்தில் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்தின் மூலிமா, அந்த பார்டர் மூலிமா தன்னோட நாட்டுக்குள்ளே குர்திஸும் ஐஎஸ்ஐஎஸும் உருவெடுத்துடக்கூடாதுன்னு தான் துருக்கி ரெபல்ஸுக்கு அதிகமாக ஃபண்டு பண்ணுறாங்க. அடுத்தது அந்த வட்டத்துக்கு கீழே ரெட்டும் எல்லோ சேர்ந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அது வழியாக தான் ஐஎஸ் அமைப்பினர் சிரியாக்குள்ளே வந்தாங்க முதல்ல. அப்படி ஆப்போசிட் சைடு வாங்க இடது பக்கம் கீழே ஒரு எல்லோ ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க் வந்து சிரியா இஸ்ரேல் பார்டர். அந்த இடத்துல சிரியன் கவர்மெண்ட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் கண்ட்ரோலில் இருக்கிற இடம். அந்த வழியாக தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ்க்கும் ஹூத்திஸ்க்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க ஈரான். ஸோ அந்த இடத்த பிளாக் பண்ணணும் தான் இந்த வாரில் இஸ்ரேல் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு சில இடங்கள் நிரந்தரமாக யார் கண்ட்ரோல்லையும் போகாமல் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த இடது பக்கம் நார்த்தில் எல்லோவும் ப்ளூ சேர்ந்த மாதிரி வட்டம் போட்டிருக்குன்னா அது அலிப்போ நகரம். அந்த இடத்த தான் இப்போ அமெரிக்கா துருக்கி பேக்கப் பண்ணுற ரெபல்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க. 6 வருஷமாகவே சிரியா போர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மேப் இப்படி தான் இருக்குது. இப்போ வேறு இந்த அலிப்போ நகரத்தை கைப்பற்றிட்டாங்களா, கொஞ்சம் கீழே வந்தாங்க அப்படின்னா சிரியன் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் உள்ள இடத்தையும் கைப்பற்றிடுவாங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸாக பேசப்பட்டு வருது. இப்படி தான் ஒட்டுமொத்த சிரியாவுமே ஃபாரின் கண்ட்ரீஸோட இன்ஃப்ளூயன்ஸில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, யார் மேலேப்பா தப்பு இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. குர்திஸையும் ஐஎஸ்ஐஸை விட்டுருவோம், அவங்களோட தனிப்பட்ட காரணங்கள் அது. அதை தாண்டி ரெபல்ஸையும் கவர்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிறுபான்மை தலைவர் பெரும்பான்மை மக்கள் ஆளும்போது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், மக்கள் கொஞ்சம் அரவணைச்சு போகணும். அது இல்லாமல் மக்களுக்கு எதிராக சர்வாதிகார ஆட்சி பண்ணும்போது பிரச்சனை மேலும் தான் பெருசாகும். அங்கே உள்ள மக்கள் போராடுறது என்னமோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் இதுதான் சாக்கு, இதை வச்சு நமக்கு ஆதரவான கவர்மெண்ட்டை உருவாக்கி கவர்மெண்ட்டை கலைச்சி அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை சுரண்டலாம் அப்படி நினைக்கிற அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரெபல்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ரெபல்ஸுக்கும் தெரியும் அமெரிக்கா நோக்கம் இதுதான்னு. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, தன்னோட போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே நாடு அவங்க தான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களும் சந்தர்ப்பவாதமாக தான் அமெரிக்காவோட சேர்ந்து போராடுறாங்க. ஆனால் இதில் குர்திஸ் மக்கள் தான் பாவம். ஒரு பக்கம் துருக்கி, ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ குழுக்களும் நாடுகளும் அவங்க சுயலாபத்துக்காக என்டையர் சிரியாலையுமே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராடுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட போகிறது அவங்க கிடையாது, அப்பாவி பொதுமக்கள் தான். மாடர்ன் ஏரால 21ஆம் நூற்றாண்டில் சிரியா போகிற அளவுக்கு உயிர் பலி வாங்கின போர் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் சொல்லி எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் கொல்லப்பட்டாங்க. போராடுற கவர்மெண்ட்லேருந்து ரெபல்ஸ்லேருந்து யாருமே அவங்கள பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க மோட்டிவ் இந்த போரில் நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆனால் சினிமாலையும் ஹிஸ்ட்ரிலையும் கேட்டுப்போம், போர்னால நாடே செதஞ்சிருச்சு, மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. அதை நம்ம லைவாக 21ஆம் நூற்றாண்டில் நேராக பார்க்க வச்சது சிரியா போர் தான். அவ்வளோ இழப்புகள், அவ்வளோ பாதிப்புகள். இப்போ வரைக்கும் அந்த நாடால் மீள முடியல. அந்த ஒட்டுமொத்த பாதிப்பில் பாதிக்கு மேலே இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழு பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ரொம்ப கொடூரமான ஒரு குழுன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழு. நிறைய துன்பங்களை மக்கள் அனுபவிச்சுட்டும் இருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அகைன் இந்த வாரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. எப்படியாவது சிரியா கவர்மெண்ட் கவிழ்ந்துடணும், நம்ம தரப்பில் ஒரு ஆட்சி வரணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம், நம்ம அந்த பகுதியை இழக்கக்கூடாது, முன்னேறிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி சிரியா கவர்மெண்ட்டும் ரஷ்யாவும் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் கவர்மெண்ட்டோ கிளர்ச்சி குழுவோ யாருனாலையாவது நமக்கு தனி குர்திஸ்தான் நாடு கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் குர்திசின மக்கள் ஒரு பக்கம். அகைன் திரும்ப ஸ்டார்ட் ஆன இந்த பரபரப்பான சூழ்நிலையை சாக்க வச்சுக்கிட்டு ஆல்ரெடி டெமாலிஷ் ஆன ஐஎஸ்ஐஎஸ் திரும்ப மீண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம். இந்த மாதிரி சிரியாவை இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சுற்றி அடிக்க போகுது. இப்போ தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. இந்த இஷ்யூ இன்னும் எவ்வளோ பெருசாக எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.